அப்பா, ஐயோ, தாங்க முடியல. என்னால தாங்கவே முடியல. ரொம்பவும் வலியா இருக்கு. இந்த கட்டியால நான் படுற வேதனை இவளுக்கும் புரியுதில்ல. ஐயோ, படுக்க முடியல, இருக்கவும் முடியல. அப்பா, அப்பா, வசந்தா, வசந்தா, என் தண்ணி கொண்டா. ஐயோ ஐயோ, காலங்காத்தலோட ஒரே தொல்லை. நீ இருக்க பக்கம் சேர்த்து தொலை. சரியா சரியா, அங்க ஒரு பைத்தியக்காரன். அம்மாடி, நீங்க எல்லாரும் என்ன மறந்துட்டீங்க. ஐயோ, என்ன எல்லாரும் மறைச்சு போட்டீங்க. அம்மா, நான் எல்லாருக்கும் பாரம் தான். நான் சாகுறது தான் நல்லது. என்னால இந்த கட்டியோட வாழ முடியல. ஐயோ, இந்த கட்டியின் வேதனையில தாங்க முடியல. அப்பா, என்னால சாப்பிட முடியல, என்னால படுக்க முடியல, இருக்க முடியல. இந்த புகட்டியால நான் படுற வேதனையை யார்கிட்ட நான் சொல்லுவேன்? எனக்கு யார் உதவி செய்வாங்க? My name is Dr. James, coming from USA, living in Zurich. எத்தனை நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் பாருங்க. என்னால் குணப்படுத்த முடியாத நோய்களே இல்லை. விலை உயர்ந்த மருந்தெல்லாம் நான் யூஎஸ்ஏலேருந்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறேன். எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் நிறைய பணத்தோட வாங்க, கிரெடிட் கார்டையும் எடுத்துகிட்டு வாங்க. மிஸ்டர் மாதன். எஸ் டாக்டர். நான் யூஎஸ்ஏலேருந்து கொண்டு வந்த மருந்தெல்லாம் ப்ளீஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே. இதானே டாக்டர்? ஆமாம், அழகா அடிக்க வைங்க மேசல். ஓகே. இன்னைக்கு நிறைய பேஷண்ட் வருவாங்க. ஜஸ்ட் கம்மிங். என்னை மறந்து போனாலே அவன் பறந்து போனாலே. வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. வாங்கம்மா, என்ன ப்ராப்ளம்? டாக்டர் ஐயா, இது என்னோட தம்பி. ஓகே. 3 மாதமா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறான். இதால் இப்படி ஆச்சு? அவர் ஒரு ஹோஸ்டல் ஒரு கேம்ப்ல இருந்தாரு. அங்க ஒரு பிள்ளைய காயத்ரிங்கிற லவ் பண்ணினாரு. அவனும் லவ் பண்ணினா. பிறகு அவ ஒரு கிழமையில அவட புருஷனோட ஓடி போயிட்டா. அவட புருஷனோட? ஓ, அவட புருஷனோட. அவட புருஷனோட? அவட புருஷனோட. ஓகே. அதுல இருந்து அவர் மனநோய் இப்படி ஆயிடுச்சு. ஒரு ஊசி போட்டுட்டா எல்லாமே இவரை குணப்படுத்திடலாம், ஆனால் ரொம்ப செலவாகும். பரவாயில்ல டாக்டர், எவ்வளோ காசு போனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். அவருக்கு சுகம் கிடைக்க வேணும். ஓகே டாக்டர், இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணுங்க. ஐயா சொல்றாரு, ஐயா பெரிய மந்திரவாதியா, உங்களுக்கு யாராவது பிரச்சனை இருந்தா ஐயாட்ட வர சொல்லி சொல்றாரு, தீத்து வைப்பேன்னு சொல்றாரு. இந்த ஊர்ல நீங்க யாராவது காதல் செஞ்சா ஐயா கிட்ட வர சொல்லி சொல்றாரு, ஐயா சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாரு. 10,000 franc கொடுத்தா போதும்னு சொல்றாரு. யாராவது அப்பா அம்மா கவலையோடு இருந்தா அவங்க பிள்ளைய காலேஜ் ஓடிட்டாங்கன்னு சொன்னா ஐயா சொல்றாரு, தான் பிரிச்சு வைக்கிறேன்னு சொல்லி 20,000 franc கொடுத்தா போதும்னு சொல்றாரு. கை எடுக்கணுமா கால் எடுக்கணுமா ஐயாட்ட வர சொல்லி சொல்றாரு, ஐயா எடுத்து வரேன்னு சொல்றாரு. ஐயா சொல்றாரு, ஐயாக்கு ஆப்பிரிக்கா இந்த மந்திரம் சைனா மந்திரம் எல்லாம் தெரியும்னு சொல்றாரு. ஐயா பெரிய நல்ல மந்திரவாதின்னு சொல்றாரு. இந்தியா மந்திரம் இலங்கை மந்திரம் எல்லாம் தெரியும்னு சொல்றாரு. ஐயா வாங்க வாங்கம்மா வாங்க, ஐயா எல்லாம் தீத்து வைப்பாரு. எல்லாம் ஐயா கையில் மட்டும் சொல்றாரு.
அம்மா ஐயா கேட்கிறாரு என்ன பிரச்சனையில வந்திருக்கீங்க? ஐயா ஐயா எனக்கு என்ன தம்பி ஐயா 3 மாதமா பைத்தியம் குடிச்சு சுத்துறாங்க ஐயா. எல்லாம் செய்துட்டு ஐயா எல்லாம் தொண்டு சரி வரல ஐயா. நீங்க தான் சுகப்படுத்துங்க ஐயா. உங்களை நம்பி வந்திருக்கேன் ஐயா. உதவி செய்யுங்க ஐயா. அப்புறம் ஐயா சொல்றாரு இப்ப தான் குலை அடிச்சு இந்த பைத்தியத்தை காய்ச்சல் சொல்றாரு. தன்னால 7 மணி சொல்றாருமா. டாக்டர் 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 வாங்க உட்காருங்க, டாக்டர் இருக்கார். என்னப்பா உன்னோட பிரச்சனை? கொஞ்சம் பொறுங்க டாக்டர். டாக்டர் மாதன் என்னய்யா இங்கே வந்து நித்திர கொள்றான்? தம்பி எழுமுக தம்பி, இது ஹாஸ்பிட்டல். தம்பி எழுமுக தம்பி, இது ஹாஸ்பிட்டல். டாக்டர் இதான் டாக்டர் என்ற பிரச்சனை. போகிற இடமெல்லாம் தூங்கிடுறேன். இதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா தாங்க டாக்டர். கவலைப்பட வேண்டாம், ஒரு ஊசி போட்டால் சரியாயிடும். ஆனால் மாட்டுக்கு போடுற ஊசி. மாட்டுக்கு போடுற விஷயம் ஒன்று மேடம் டாக்டர். Yes, coming. ஐயா வாங்க உள்ள வாங்க. யுஎஸ்ஏல இருந்து பெரிய டாக்டர் வந்திருக்கிறாருண்டு. ஊரெல்லாம் அவரை பற்றி கழிச்சு கொண்டிருக்காங்க. அவரை பார்க்கலாம் ஐயா. யாஸ், நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. என்னது முதுகுல? ஐயா கட்டியா பாரமா இருக்கையா, ஒரே வேதனையா இருக்கையா. அதனாலதான் அந்த டாக்டர்கிட்ட காண்பிக்கலான்னு வந்து. ஓகே, நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. எங்கிட்ட டாக்டர் கை வச்சா பெரிய கட்டியா இருந்தாலும் சரியாக்கிடுவாங்க. நீங்க உட்காருங்க, டாக்டர் வர டைம் ஆகுது. பார்த்து உட்காருங்க. இது டாக்டரே வராரு. என்னய்யா உங்களோட பிரச்சனை? ஐயா என்னுடைய முதுகுல ஏதோ பாரமா கட்டி போல ஒன்று வளர்ந்துருக்குது. இப்ப இல்லையா, பல வருஷமா இருக்கு ஐயா. வளர வளர என்னோட கூட அதுவுமே சேர்ந்து வளர்ந்துட்டு ஐயா என்னால படுக்க முடியல, என்னால இருக்க முடியல, என்னால சாப்பிட கூட முடியல ஐயா. நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் ஐயா. இந்த கட்டியால இந்த வேதனைய எப்படி ஆச்சு நீக்குங்க டாக்டர், நீக்குங்க. கவலைப்படாதேப்பா, எல்லாமே சரியாயிடும். யூஎஸ்ஏலேருந்து வெரி எக்ஸ்பென்சிவ் குவாலிட்டியான மருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். போட்டா எல்லாம் சரியாயிடும். கிரெடிட் கார்டு கொண்டு வந்திருக்கிறியா? ஐயா அந்த காட்டுக்கிட்டலாம் என்னட்ட இல்லையா. என்ற சொத்தை வித்தாச்சு உங்களுக்கு பணம் கொடுத்துருந்தேன் ஐயா. எல்லாமே சரியாயிடும். டாக்டர் இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. ஐயா மெது ஐயா. வலிக்குது ஐயா, ஐயா வலிக்குது. ஓகே ஓகே, நிமிந்து உட்காருங்க. ஐயா கட்டி போயிச்சா? நிமிந்து உட்காருங்க.
ஐயா 3 நாள்ல எல்லாமே கரைஞ்சிடும். என்னய்யா 3-4 நாள்ல கட்டி கரைஞ்சிடுமா? ஆமா. ஐயா நீங்க தெய்வம் ஐயா, நீங்க தெய்வம் ஐயா. அப்பா நன்றி எல்லாம் இருக்கட்டும், மறக்காம காசை கட்டிட்டு போங்க, மறந்துடாதே. ஐயா வாங்க ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐயா? ஐயா கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை உண்டு? ஐயா நான் சொல்றத உங்க ஐயாட்ட விளக்கமா சொல்ல ஐயா. சட்டம் துணிஞ்சு ஒன்று ஜம்பா ஜம்பா. ஐயா பல வருஷமா இந்த வாலிப வயசுல இருந்தே இந்த முதுகுல இந்த பாரம் கட்டியா ஏதோ பாரமா இருக்கு ஐயா. ஜம்பா ஜம்பா. ஐயா நான் பார்க்காத டாக்டர் இல்ல, செலவழிக்காத பணம் இல்ல, ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை ஐயா. ஜம்பா ஜம்பா. ஐயா எப்படியாச்சும் உங்க மந்திரவாதி ஐயாட்ட சொல்லி இந்த கட்டியை நீக்கிட சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா சொல்றாரு தன் மந்திரத்தால் எல்லாத்தையும் எடுத்துதலாம், ஆனால் $1,00,000 வேணும் சொல்றாரு ஐயா. ஓகே ஐயா, மீதியா இருக்கிற என்ன சொத்தை வித்து நான் தந்துடுறேன். எப்படியாச்சும் மந்திரவாதி என்ன குணப்படுத்திடுவா ஐயா. ஐயா சொல்றாரு இருக்க சொல்லி தான் இன்னைக்கு சோப்படுத்துறேன்னு சொல்லிடுறாரு ஐயா. ஓகே ஐயா. சுகம் தருவீங்கன்னு தாண்டா உங்களை வந்தேன். இருக்கிற வேதனையோடு இந்த வேதனையை கூட்டிட்டீங்கடா. டேய் நீங்க எல்லாம் பொய்கார கூட்டம், உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. தம்பி யாரப்பா நீ? ஏன் தனியா நின்று புலம்பிக் கொண்டிருக்கிற? ஐயா என்னுடைய வேதனை உங்களுக்கெல்லாம் புரியாது ஐயா. என்ன சாக விடுங்க ஐயா, சாக விடுங்க ஐயா. தம்பி நீ ஏன் சாக வேண்டும்? உன்னுடைய பிரச்சனை தான் என்ன? தயவு செய்து என்னிடத்துல சொல்லுவியா? இப்படித்தானையா என்னுடைய பிரச்சனையே நான் போய் எல்லார்ட்டையும் சொன்னேன், ஆனா என்னை யாருமே சுகப்படுத்தல. இந்த சொத்தை எல்லாம் அவங்க பறிச்சிட்டாங்க ஐயா, தம்பி பறிச்சிட்டாங்க. தயவு செய்து உன்னுடைய பிரச்சனை என்னிடத்துல சொல்லப்பா. ஐயா இந்த முதுகுல பல வருஷமா ஏதோ ஒரு பாரமா
கட்டி போல வளர்ந்துட்டு இருக்கு. நான் பார்க்காத டாக்டர் இல்லை, மந்திரவாதி இல்லை, எல்லார்ட்டையும் போனேன் ஐயா. ஒருத்தர் என்ன சுகப்படுத்தலையா. இந்த வேதனை என்னால தாங்க முடியல. இனி எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாதுன்ற முடிவோடு நான் சாக போய்கிட்டு இருக்கேன் ஐயா, சாக போய்கிட்டு இருக்கேன். தம்பி, நீ நினைக்கிறது போல இது ஒரு கட்டி இல்லையப்பா. இது உன்னுடைய பரம்பரை சாபங்களும் உன்னுடைய வாலிப வயதில் நீ செய்த விபச்சாரம், வேசித்தனம், பொறாமை, எரிச்சல், வன்கண், தூசணங்கள் இவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாரமாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கு. இதனால தான் உன்னுடைய வாழ்க்கையே இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இதில் இருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் தம்பி. அதை நான் சொன்னா நீ கேப்பியா? சொல்லுங்க ஐயா. இதுக்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுக்கு முன்பு இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே மனிதனுடைய சாபங்களில் இருந்து, பாவத்தின் பாரத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காகவே வந்தார். அவர் வந்து நம்முடைய பாவங்கள், பாரங்கள், நம்முடைய சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் தாமே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்கும்படியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்பி, உலகம் சொல்லுறது போல பணத்தினால உனக்கு விடுதலை கிடைக்காது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற பாவ மன்னிப்பின் மூலம்தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். அது இலவசமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். நீ அவரை ஏற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீ அவிடத்திலே சொல்லி மன்னிப்பு கேட்பாயானால் அவர் உனக்கு உதவி செய்வார். தம்பி, நான் உனக்காக ஜெபிக்கட்டேன். ஐயா, என்னுடைய வேதனை நீங்கும்படியா நான் எல்லார்ட்டையும் போனேன் ஐயா. ஆனா எல்லாரும் பணத்தை பற்றி பேசி இந்த பணத்தை தான் அழிச்சிட்டாங்க. நீங்க மட்டும்தான் ஐயா இது கட்டி இல்லை, பாவம், பாரம் என்றெல்லாம் சொல்றீங்க. ஐயா, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஓம் தம்பி, நான் இப்போ ஜெபிக்கிறேன். ஆனால் நீ போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் உன் பாவங்களை எல்லாம் உன் வாயினால் அறிக்கையிட்டு அவிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அவர் உன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் உனக்கு பரிபூர்ணமான விடுதலையை தருவார். நான் இப்போ உனக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, என் பாவத்தை மன்னியும். உம்முடைய ஊழியக்காரர் சொன்னது போல நீதான் என் பாவத்திலிருந்து விடுதலை தர வந்த இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே எனக்கு சுகம் தாங்க. இந்த பாவ பாரத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. இயேசுவே, எனக்கு விடுதலை தாங்க. என்னை மன்னியுங்க, எனக்கு விடுதலை தாங்க. உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க இயேசுவே. இயேசு என்னை மன்னிச்சிட்டார். இயேசு என்னை மன்னிச்சிட்டார். எல்லா பாரமும் நீங்கிட்டு, என்னுடைய பாவ பாரம் நீங்கிட்டு, இயேசு என்னை சுகப்படுத்தி விட்டார். அன்பான சகோதரனே, சகோதரியே,
அன்பு ஐயா, அம்மா, நீங்கள் இக்குறுந்திரையில் பார்த்த இந்த கதாபாத்திரம் போலவே என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் நான் பல பாவ பாரத்தோடும் வாழ்க்கையிலே பல கேள்விகளோடும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவரே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரியும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் பதிலுமானவர் என்பதை அறிந்து அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாவ மன்னிப்பையும் ஆசீர்வாதமான ஒரு நல்ல வாழ்க்கையையும் நான் பெற்றுக்கொண்டேன். என்னைப் போல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அதனால்தான் வேதத்திலே ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக. அவருடைய அழைப்பை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாவம் என்னும் பாரம் மற்றும் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவானாலும் அதவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டுமானால் நாம் இயேசுவைத்தான் அண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு உண்மையான விடுதலையும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான சந்தோஷமும் சமாதானமும் நிச்சயமாய் வரும். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வோமா? அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோமா? இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.